நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அண்ணா ஊன் சொல்லுங்க, நான் போடுறேன். ஐயோ வேணாங்க, அதுல எதுவும் செய்ய வேணாங்க. முடிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அதை முடிச்சிட்டு வந்துதான் என் முன்னாடி வந்து நிப்பான் இந்த கர்ணா. என்ன முடிச்சிடலாமா? அதுல ஒண்ணும் வேணாங்க. ஐயா, இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அண்ணா நீங்க விடுங்கண்ணே, இவங்க புரிஞ்சுக்கலன்னா நான் புரிய வைக்கிறேன். ஐயா, என் பையன் கண்டிப்பா அவங்கள போலீஸ்ல காட்டி கொடுக்க மாட்டான். அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். என்னப்பா நீங்க? சும்மா இருடா. இதுக்கு மேல இனி அவங்கள போலீஸ்ல காட்டி கொடுத்து இவங்க எங்களை ஏதாவது பண்றதுக்கு முன்னால நாங்களே ஏதாவது பண்ணிக்கோட்டா. நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துறீங்கன்னா எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீங்க சொல்றீங்க. அந்த செல்லம்மா போலீஸ்காரங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க. பாண்டிச்சேரி கிளம்பி போயிட்டு இருந்த என் பையனை தடுத்து நிறுத்தி எங்கேயும் போக கூடாது, குற்றவாளிகளை வந்து அடையாளம் காட்டுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. நீங்க அவங்க காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறீங்க. அந்தம்மா அடையாளம் காட்டுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. நாங்க யார் சொல்றது சார் கேட்போம்? நான் சொல்றத மட்டும் கேளுங்க. செல்லம்மா மட்டும் இல்ல, வேற யாராலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அது என்னோட பொறுப்பு. என்ன? சரிங்க ஐயா. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் என் தலையை எழுத்து போதுமாடா. இந்த வீட்டுல இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ கண்டவெல்லாம் வந்து மிரட்டிட்டு போறான். எல்லாம் என் தலையை எழுத்து. பொறுமையாயிரு. தினமும் பேப்பரை திறந்தா கெட்ட செய்தியாவே இருக்கு. நடக்கிறதுல நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிருப்பேன். சரி, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீங்க டீ குடிச்சிட்டு இருக்க, நான் ஏதாவது பண்ணி கொண்டு வரேன். இல்ல மது, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வீட்ல போர் அடிச்சது. உன் வீட்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே. பேப்பர்ல நியூஸ் கூட பார்த்தேன். நீயும் வருத்தத்துல இருப்ப, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்தோம். மது, இருந்தாலும் நீ ரொம்ப மோசம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டியா? எனக்கு அந்த நியூஸை பார்த்த உடனே எவ்வளவு ஷாக் ஆச்சு தெரியுமா? பாவம் அஞ்சலி, இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அதுக்குள்ள இப்படி ஒரு சோதனை அவளுக்கு வந்திருக்க கூடாது. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. அது எப்படி மது விட முடியும்? நடந்தது என்ன சாதாரண விஷயமா? வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு அசிங்கமா போயிடுச்சே. இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் உன் பிள்ளைங்க உன்னை மதிக்காம இருக்கிறது தானே? ஆம்பளை பிள்ளைங்க எப்படி வேணா இருக்கட்டும்னு விட்டுடலாம். ஆனா உன் பொண்ணு உன் பேச்ச கேட்டு வளர்ந்திருந்தா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இது வரைக்கும் போனது போகட்டும் மது. இந்த நேரத்துல தான் நீ அஞ்சலியை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். என்ன பாக்குற? நீ என்ன சொன்னாலும் இந்த நேரத்துல வேற வழி இல்லாம உன் பொண்ணு உன் பேச்ச கண்டிப்பா கேப்பா. என்ன நான் சொன்னது புரியுதா? நான் அவளை பாத்துக்கிறேன். ஓகே மது, நாங்க ஷாப்பிங் போக வேண்டியது இருக்கு. நீ ரொம்ப வருத்தத்துல இருப்பேன்னு நாங்க போற வழியில விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். நாங்க கிளம்புறோம். சரி சரி, நாங்க வரேன் மது. கார்த்திக், கார்த்திக். ஹலோ அங்கிள், நான் அஞ்சலி பேசுறேன். எந்த அஞ்சலி? என்ன அங்கிள், இன்னும் மறந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க?
நீ கார்த்திக்க மறந்துருன்னு நேரடியா சொல்லாம தான் இப்படி சொல்றேன். இனிமே இப்படி போன் பண்ணி தொந்தரவு பண்ணாத. ஹலோ அங்கிள், அங்கிள். யாருக்கு நீ போன் பண்ண? என்னடி பாக்குற? உன்னதான் கேக்குற. யாருக்கு போன் பண்ண? ஃப்ரெண்டுக்கு. ஃப்ரெண்டா? போய் சொல்லாத. நான் தான் நீ போன்ல பேசுறத கேட்டல. அவனுக்கு தானே? ஏடி அவன் உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்கா? இன்னுமா நீ அவனை மறக்கல? மது, எதுக்கு அவளை போய் சீன்ற? வாயா. உன் பொண்ணை ஏதாவது கேட்டா உனக்கு தான் மூக்குல வேர்த்துமே. இவ என்ன பண்ணா தெரியுமா? அந்த பொறுக்கி பைய கார்த்திகல அவனுக்கு போன் பண்ணிட்டு இருந்தா. அத நான் கேட்டேன். டாடி, அவன் என்ன உண்மையா காதலிச்சானா இல்லையான்னு கேட்கத்தான் நான் போன் பண்ணேன். ஆனா அவன் அப்பா போன் எடுத்துட்டு சரியா பதில் சொல்லாம கட் பண்ணிட்டாரு. உன்னை அவன் உண்மையா காதலிச்சிருந்தா அந்த இடத்துல உயிர் விட்டுருப்பான். நீ எப்படி நாசமா போனாலும் பரவாயில்லன்னு அவன் விட்டுட்டு போயிருக்க மாட்டான். மது, என்ன இந்த நேரத்துல இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? முதல்ல வெளியே வா, பேசிக்கலாம். யோ, இவ வாங்கல. விடு. யோ, நிலையா. நீயும் கேட்க மாட்டேங்கிற, என்னையும் கேட்க விட மாட்டேங்கிற. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அஞ்சலி இப்ப இருக்கிற மனநிலைமையில அவகிட்ட பக்குவமா பேசணும். அவ போற போக்குல அவளை விட்டுரு. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டா நொந்து போய் ஏதாவது பண்ணிப்பாவ. தாராளமா பண்ணிக்கிட்டோம். கெட்டு போனவ உயிரோட இருந்து ஏன் மானத்தை வாங்கிட்டு இருக்கா? அதுக்கு ஒரேடி அவ செத்து தொலைஞ்சிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏய், வாய மூடு. அஞ்சலி கெட்டு போனவனு பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? மனசு எல்லாத்தையும் மறந்துட்டியா? அஞ்சலி அது விருப்பம் இல்லாம தான் கெட்டு போனா. அது அவளுக்கு நடந்த அநியாயம். ஆனா நீ உன் சின்ன வயசுல விருப்பப்பட்ட ஒருத்தன் கிட்ட கெட்டு போன. அந்த விஷயம் மட்டும் அஞ்சலிக்கு தெரிஞ்சதுனா அவ கேட்கிற கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? அது சரியா? நான் வாழ்க்கையில தப்பு பண்ணவதா, தடமாறி போனவதா. ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நான் பட்ட அவமானம் எனக்கு தான் தெரியும். நான் பண்ண அந்த ஒரு தப்ப வச்சுக்கிட்டு தானே இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்ன குத்தி காமிச்சிட்டு இருக்க. இந்த மாதிரி அஞ்சலியை எவனும் குத்தி காமிக்க கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்து நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயும் அவளும் என்னோட பயத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. எங்களை குறை சொல்லாத மது. அக்கறை உன் மனசுல இருந்தா மட்டும் பத்தாது. அது நீ பேசுற பேச்சிலையும் நடந்துக்கிற விதத்திலையும் வெளிப்படணும். அப்பதான் நீ சொல்றத நாங்க பொறுமையா கேட்க முடியும். என்னைக்காவது நீ அந்த மாதிரி அன்பா அனுசரணையா நடந்திருக்கியா? அப்படி நடந்துகிட்டாதா அவ மேல எனக்கு இருக்கிற பாசம் அவளுக்கு புரியுமா? இவ்வளவு நாளும் ஒன்னாதானே இருக்கும். இது வரைக்கும் என்ன தப்பாதான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. ஒரு நாளாவது என்ன சரியா புரிஞ்சிருப்பாளா? அவளுக்கு எடுத்து சொல்றதுக்கு அவன சின்ன குழந்தையா? அவ புரிஞ்சுக்கலைங்கிறது அடுத்த விஷயம். முதல்ல நீ ஏன் அவ புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற? அதுக்கு பதில் சொல்லு. யோ, மனசுல இருக்கிற பாசத்தை வெளிக்காட்டுறதுக்கு எல்லாருக்கும் வந்துடாதையா? நிறைய பேர் அவங்க பிள்ளைங்க கிட்ட எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு பாசம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அது மாதிரி தான் நானும் அஞ்சலி கிட்ட பாசத்தை காட்டிக்க முடியலனாலும் மனசுக்குள்ள அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த நினைப்பு இப்படி சுக்கு நூறா போனதுக்கு அப்புறம் என்னால எப்படியா பொறுமையா பேச முடியும்? சின்ன வயசுல நீ திசை மாறி போனப்போ உன் அப்பா நினைச்சிருந்தா உங்ககிட்ட எப்படி வேணா கோவத்தை காட்டிருக்கலாம்.
ஆனா அவர் அப்படி பண்ணாம பெரிய மனசு பண்ணி உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு. அதே பெரிய மனசோட நீ உன் பொண்ணுகிட்ட நடந்துக்கோ. என்னம்மா பாக்குற? எடுத்து வையே, போ போமா. ஏங்க, அதான் எல்லாம் பேசி முடிவு பண்ணி எல்லாரும் அவங்க பாட்டுக்கு போறாங்கல்ல, அப்புறம் நீங்க எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? வள்ளியம்மா, வீடு மட்டும் இருந்தா போதுமா? சாப்பிட வேண்டாம்? என்ன பிசினஸ் பண்றது, பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க, அதுக்கு எதுக்குங்க அவ்வளவு கவலை பண்ணோம்? நம்ம கிட்ட இருக்கிற லேண்ட வித்து முதல்ல வள்ளியம்மை பவன் ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் எல்லாமே தானா சரியா போயிடுங்க. என்ன ஹோட்டல் நிர்வாகத்தில் எனக்கு அனுபவமே இல்லை. அதான் என்ன பண்ண போறோம்னு ஒரு யோசனையா இருக்கு. அதை பத்தி ஏமாச்சா கவலைப்படுறீங்க? முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம், அங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமா ஹோட்டல் எப்படி நடத்தலாம்ன்றத பத்தி பொறுமையா உட்காந்து யோசிப்போம். நீ எடுத்துருவாமா, போமா போமா போமா. இது எதுக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்க? என்னம்மா, பாரம்பரியமா நம்ம வீட்டுல வச்சு பூஜை பண்றது, இத கூடவா நான் எடுத்துட்டு போக கூடாது? ஏ, பாரம்பரிய சொத்து எங்களுக்கு வேண்டாமா? இந்த வீட்டு லட்சுமி இந்த போட்டோவோட அப்படியே போட்டோன்னு நினைக்கிறீங்களா? நாங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டாம்? என்ன வள்ளி, மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கிற? முத்தழகி, சின்னவங்க தான் சிறு பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்கன்னா பெரியவங்க நம்ம கொஞ்சம் மரியாதை நடந்துக்குவோம். ஏன் இவ்வளவு பொட்டியை கொண்டாந்து வச்சிருக்கீங்க? சாமான் எடுத்துட்டு போகும்போது இந்த பொட்டியெல்லாம் எடுத்துட்டு போவோம். இந்த ட்ரெஸ் பொட்டி மட்டும் எடுத்துட்டு வாங்க. வரேண்ணே. என்ன மாப்பிள்ளை யோசிக்கிறீங்க? இல்ல, திடீர்னு இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஒரு வீடாவது வாங்கியிருப்பேன். இப்ப வாடகை வீட்டுக்கு போனோம். வாடகை வீடு உடனே கிடைக்குமோ என்னமோ தெரியலையே. என்ன மாப்பிள்ளை, எங்களை இப்படி அவமானப்படுத்துறீங்க? அங்கே எவ்வளோ பெரிய வீடு இருக்கு, அங்கே வந்து தங்கிக்கோங்க, நிம்மதியா இருக்கலாம். இல்ல, உங்களுக்கு ஏன் அந்த சிரமம் கொடுத்து? இதுல என்ன சிரமம் இருக்கு? இத்தனை நாள் நீங்க எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பமா இருந்தீங்க. இப்ப திடீர்னு முத்தலையை கூப்பிட்டு தனி கொடுத்துணும் போனீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்காது? எங்க வீட்டுல வந்து தங்குங்க. உண்மையான பாசம்னா என்னன்னு நாங்க உங்களுக்கு காட்டுறோம். மாப்பிள்ள, ஏற்கனவே நீங்க மனம் நொந்து போயிருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்களும் முத்தழகி தனி கொடுத்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. ஏங்க, நாம கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல போய் இருக்கலாங்க. சரி, வாங்க போலாம். வாமா. Ah
இங்கதான் நிறுத்து. இந்தாங்க சார் சில்லற 5 ரூபா. பரவாயில்ல வச்சுக்க. ஆவடை பணம் பார்க்கணும். உள்ள போய் விசாரிங்க. கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்க சார். வணக்கம் சார். இந்த ஆவடை படம் பார்க்கணும். ஆவடி நீங்க? நான் அவருடைய நண்பன். பையில என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? கையில பிஸ்கட்டு பழம். மிஸ்டர் கம்மியார், அங்க என்ன விசாரிக்கிறீங்க? யாரை பார்க்கணும்? ஆவடை படம் பார்க்கணும். இருப்பாரு, அவர் எங்களோட தோஸ்துங்க. அவன் எப்பவுமே அப்படித்தான். யாரோட பழகினாலும் சரி உடனே ஒட்டிப்பான். ஹலோ, என்ன அவரை போய் மரியாதை இல்லாம அவன் வந்து பேசுறீங்க? நல்லா இல்லையே. இல்ல அப்படி இல்ல, நீங்க இப்பதான் அவரோட பழகுறீங்க, அதனால நீங்க வாங்கன்னு சொல்றீங்க. நான் சின்ன குழந்தையில இருந்து அவங்க கூட பழக்கம். அவன் இவன் தான் கூப்பிடுவேன், வேற எப்படி கூப்பிட முடியும் சொல்லுங்க. நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டாரு ஐயா. அந்த பெஞ்சில தான் உட்கார்ந்திருக்காரு. சரி வாங்க. இருங்க நீங்க உட்காருங்க, நான் போய் பாத்துக்கிறேன். நீங்க வர வேண்டாம். ஐயோ அப்படி இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் இல்லையா, மனம் விட்டு பேசணும். அதுக்கு போங்க, மனசை விட்டு பேசுங்க. போங்க பேசுங்க, போங்க. ஆமா, மனசை விட்டுட்டான்னா எப்படி பேசுவான்? இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறேன். உட்காருங்க. இவரு வேற. அவட தப்பிச்சு வந்துட்டியா? என்ன பெயில் எடுக்கிறதுக்கு உன் புள்ள கடற்கரை இருக்கும்போது நான் எதுக்கு ஜெயில தப்பிக்கணும்? என்னது கடற்கரை ஒண்ணு பெயில் எடுத்தானா? சும்மா போய் சொல்லாத. உன்னாலதான் நான் ஜெயிலுக்கு போனேங்கிறத அவன் மறந்துருக்க மாட்டான். மனுஷனை கவனிக்க வேண்டிய வகையில கவனிச்சா எதையும் மறந்துடுவான்டா. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லடா? நீ பெத்த பொண்ணையா அவனுக்கு கூட்டி கொடுத்து என் புள்ள என்ன மறக்க வச்சிருக்க? வாய் அடக்கி பேசு. கூட்டி கொடுக்கலடா, என் பொண்ணை பலி கொடுத்து உன் புள்ளைய மாத்திருக்கேன்டா. ஏன் தெரியுமா? உன் விரலாலேயே உன் கண்ணை குத்திக்கிறதுக்கு தான். நான் ஜெயிலுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போன ஞாபகம் இருக்கா? நான் திரும்பி வந்து உன் குடும்பத்தையே அழிப்ப, உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சவால் விட்டு போனேன்ல. அது எப்படி செய்யறதுன்னு ஜெயிலுக்குள்ளே உட்காந்து புழுங்கிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் என் பொண்ணு ஜெயில வந்து என்ன பார்த்தா. என் கனவை நனவாக்கி காட்டுறேன்னு சொன்னா. ஆரம்பத்தில் நான் கூட அவளால எப்படி முடியும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவ உன் புள்ள கடற்கரைய அடிமை மாதிரி மாத்தி வச்சிருக்கான். இப்ப என் பொண்ணு என்ன சொன்னாலும் அதை உன் புள்ள கடற்கரை அப்படியே செய்வான். தெரியும்டா, எனக்கு தெரியும். டேய், அவளுக்காகத்தான்டா என் புள்ள என்ன கை நீட்டி அடிச்சுட்டான். டேய், இது வெறும் ஆரம்பம் தான்டா. இதுக்கே நொந்து போயிட்டா எப்படி? இன்னும் நீ பார்க்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்க. 4 பிள்ளைய பெத்துட்டோங்கிற தைரியத்துல, மண்ட கர்வத்துல என்னம்மா ஆட்டம் போட்ட நீ. இப்போ உன் 4 பிள்ளைகளும் எங்க இருக்காங்க? ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு குடும்பத்துல மூத்த பிள்ளைய அழிச்சிட்டா அந்த குடும்பமே வேறு போன மரம் மாதிரி ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும்.
அதனாலதான் இப்ப கடற்கரையை மட்டும் குறி வச்சிருக்கேன். கடற்கரையை கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கே தெரியாம அழிச்சு அந்த கடற்கரையை கட்டாந்தரையா ஆக்கி காட்டுறேன் பாரு. என்ன ஆவட இப்பவே கண்ணை மூடிட்ட? தவசி, நான் மனசறிஞ்சு உனக்கு எந்த கெடுதலும் பண்ணலையேப்பா. நீயாதான் என்ன ஜென்ம விரோதியா நினைச்சிட்டு இருக்க. பரவாயில்ல, உனக்கு இருக்கிற பழிவாங்கிற வரைக்கும் என்ன வேணா பண்ணிக்க. ஆனா என் பிள்ளைகள் ஒன்றும் பண்ணிடாதப்பா, ஒன்றும் பண்ணிடாதப்பா. எப்படி? நீ மட்டும் அழிஞ்சா போதுமா? உன் சந்ததியே அழியணும். அப்பத்தாண்டா ஏன் வெறி அடங்கும். ஏய், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான்டா. ஆனா அவ என்ன ராஜா மாதிரி கவனிச்சுக்கிறா. ஆனா நீ 4 பிள்ளைகளை பெற்றிருக்கிற. என்ன பிரயோஜனம்? அனாத மாதிரி இங்க இல்ல கிடக்கிற. டேய், உன்னை பொறுத்தவரைக்கும் இது முதியோர் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுதான் இல்ல, இது உனக்கான ஜெயில். கடைசி வரைக்கும் ஆயுள் கைதி மாதிரி இங்கேயே கடந்து சாக போற. என்னை பொறுத்த வரைக்கும் 4 பிள்ளைய பெற்றும் நீ ஒரு அனாத பொணம். அந்த பொணத்துக்கு மாலை போடுறேன்டா. பாத்தியா? இங்க பாரு, ₹1 கடைசியில் நெத்தில வைக்க சொல்லு. இப்ப பையில வச்சுக்க. பாத்தியா? ஏய், வாக்கிருச்சுடா, வாக்கிருச்சு. போட்டுட்டேன். இதாண்டா, இதாண்டா உனக்கு கடைசியா கொடுக்கறது. போ, ஒளிஞ்சு. ஆமா, அப்படியே போ. வணக்கம் மேடம். வாங்க எப்படி? என்னையா, உங்க 2 பேருக்கும் வீட்டுக்கு வழி இப்பதான் தெரிஞ்சதா? நான் மேடம் அப்படி கேக்குறீங்க? உன்னை தப்பா கூட புல்லு கேட்டீங்க, வாங்கி ஆந்தோம். நாங்க வீட்டுக்காரர் எங்களை திட்டி வெளியே அமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு தான் இருந்தோம். ஆனா இந்த வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறமும் உங்களை வந்து பார்த்து விசாரிக்கலைன்னா அது நல்லா இருக்கான்னு தான் மேடம் வந்தோம். மேடம், சார் வீட்டுல இல்ல போலுக்குது. வெளியே போயிருக்காரு. பிள்ளைங்க? சுரேஷும் வெளியே போயிருக்கான். அஞ்சலி அன்னைக்கு நடந்தது நினைச்சு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. எப்படி மேடம் நடந்தது? சாதாரண விஷயமா? வாங்க மேடம். கேள்விப்பட்ட எங்களுக்கே மனசு பக்குன்னு ஆயிடுச்சு. பாவம், சின்னஞ்சிருச்சு. அது பாதிக்கப்பட்ட பொண்ணு மனசு எப்படி இருக்கும்? அவளுக்கு நல்லா வேணுயா. என் பேச்ச கேட்காம அந்த கார்த்திக் பையனை காதலிச்சால, அதான் சரியான நேரத்துல அவளை காப்பாத்தாம விட்டுட்டு ஓடிட்டான். விட்டுட்டு ஓட்டானா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாயா, அஞ்சலிக்கு அப்படி நடக்கும்போது அவனும் அந்த இடத்துல தான் இருந்திருக்கான். 4 பொறுக்கிங்க கத்திய காமிச்ச உடனே அஞ்சலியை விட்டுட்டு அந்த பொறுக்கி ஓடி இருக்கான். மேடம், அந்த டொம்பா பாயில பத்தி பேப்பர்ல எதுவுமே வரலையா மேடம்?
பிரஸ்காரங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம போச்சு. அவனை விட்டு தள்ளுங்க மேடம். அந்த 4 ராஸ்களை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இது வரைக்கும் இல்ல, இனிமேலும் கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியல. அவனுங்களை விடுங்க மேடம், நாங்க என்னத்துக்குறோம்? அந்த பசங்க யாரு என்னங்கிற விவரத்தை நாங்க கண்டுபிடிக்கிறோம். சரியா? உங்களால எப்படியா முடியும்? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? சுத்து வட்டாரம் பூரா நம்ம பசங்க தாங்கிறாங்க. இந்த மேட்ரை மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, செஞ்சவன் யாரு என்னங்கிறத கண்டுபிடிச்சு ஆளை கூட்டியாந்து அத முதல்ல செஞ்சுட்டு வாங்கயா, அப்பதான் என் கோவம் அடங்கும். கண்டிப்பா செய்வோம் மேடம். உங்க வீட்டுல நடந்த துக்கம் எங்க வீட்டுல நடந்த மாதிரி பழி தீக்காம விட மாட்டோம். என்ன சிவசு? இப்பவே வேலை ஆரம்பிச்சிடறோம். அந்த 4 பேர் யாரு என்னங்கறத இப்பவே தேடி கண்டுபிடிச்சு அவனுங்களை போட்டு தள்ளாம உங்களை வந்து பார்க்க மாட்டோம். வர மேடம். வர மேடம். என் மாப்பிள்ள இருக்கட்டும், அப்புறம் வந்து நான் பாத்துக்கிறேன். அட நீங்க வேற வந்துட்டீங்க, வந்து பாத்துட்டு போங்க. பரவாயில்ல, இன்னைக்கு தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, ரெஸ்ட் எடுக்கட்டுமே. நீங்க வேற, என் மாப்பிள்ள சும்மா தான் உட்கார்ந்து இருக்காரு. வா பரவாயில்ல, ஏதாவது தப்பா நினைச்சுக்க. என்ன சொன்னாலும் என் மாப்பிள்ள கேட்பாரு. மாப்பிள்ள இது என் தோஸ்து. நீங்க இங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்ன, உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் கூப்பிட்டு வந்தேன். சொல்லு. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பியை கல்யாணம் ஆகும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே இருக்கு தம்பி. என்ன அப்படியே இருக்கிறாருங்கிற? மாப்பிள்ள எவ்வளவு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர் தெரியுமா? சாமா சொல்ற, அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் சொன்னது அது இல்லைங்க, உருவத்துல அப்படியே இருக்காரு சொன்னேன். அது வாஸ்தவம் தான். நானும் பார்த்ததுல இருந்து அப்படியே இருக்காரு, மாறாத மார்க்கெண்டே மாதிரி. சரி, நீ ஏதோ கேட்கணும், நீ கேளு. இருக்கட்டுங்க, என் பையன் வீட்டுக்கு வந்த பிற்பாடு கேட்டு சொல்றேன். யோ, பையன் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை கேட்கலாம். இப்ப நீ வந்துட்டல, கேளு. அது ஒண்ணும் இல்ல தம்பி, பையன் செங்கல் சூளை போடுறான். நீங்க பெரிய பில்டர்னு சொன்னாப்புல, அதனால மொத்த செங்கலையும் உங்ககிட்ட கொடுத்துடலான்னு வந்தேன். அது ரெகுலரா சப்ளை பண்றவர் ஒருத்தர் இருக்காரு. இது வரைக்கும் ஏதோ ப்ராப்ளம் வந்ததில்லை. ஏதாவது வந்ததுன்னா நான் சொல்றேன். சொல்றீங்களா? என்ன மாப்பிள்ள, அவர் என்ன நம்பி வந்திருக்கிறாரு, நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். நீங்க என்னமோ சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா செஞ்சாகணும் மாப்பிள்ள, செஞ்சாகணும், செய்யணும். என்ன சரிதானே? பாத்தீங்களா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, மாப்பிள்ள இங்கே தான் இருப்பாரு. போறாரு, வீட்டுக்குள்ள தானே போறாரு. இனிமே அவர் நினைச்சாலே எங்கேயும் போக முடியாது. இந்த பாரு, நீ அப்பப்போ வந்து பாத்துக்கோ, நானும் அப்பப்போ எடுத்து சொல்லிக்கிறேன். வா வா. என்னங்க, இந்தாங்க காஃபி. வெளியே காத்தோட்டமா இருக்கு, அங்க உட்கார வேண்டியது தானே, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? போதும், இங்கே நல்லா இருக்கு. ஏன் யாரும் சரியா பேச மாட்டேங்கிறாங்களா? அதிகமா பேசுறாங்க. உங்க அப்பா புது ஆளுங்களை கூப்பிட்டு வர்றாரு. இங்க இருக்கிற விஷயத்தை பூரா சொன்னா எப்படி? அங்க போய் உட்கார சொல்றாங்க. தாத்தா. சரி, ஆமா, எங்க உங்க மாப்பிள்ளைய காணோம்? மாப்பிள்ள. வணக்கம் தம்பி. வணக்கம். உட்கார். என்ன உங்க பேத்தி மாப்பிள்ள வீட்டோட தங்கிட்டாரு போல? ஆமாங்க, முதல்ல 2 நாள் தங்கிட்டு போங்கன்னு சொல்லுவோம், வரவே மாட்டாரு, அவ்வளவு பிஸி. இப்ப பாருங்க, அவர் நேரம் இங்கே கிடக்குற மாதிரி நிலைமை ஆகி போச்சு. தாத்தா கொஞ்சம் வெள்ளந்தியா பேசுவாரு, அத மனசுல வச்சுக்காதீங்க. ஏன் பேசுறேன்? இவ்வளவு நாள் கூப்பிட்டாலும் வராத மாப்பிள்ள இப்ப என்ன ஒரேடியா வந்து செட்டில் ஆயிட்டாரு? அதுக்கு பேர் தான் விதி. முன்வினை, பின்வினை, கர்ம வினை எல்லாமே சேர்ந்து கொண்டு ஒரேடியா உட்கார வச்சிடுச்சு. ஒண்ணும் புரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. சரியான மரமண்டியா நீ. ஒரு வார்த்தை சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீ தான் யோசிச்சு புரிஞ்சுக்கணும். அப்படியா? வாங்க. என்ன தலையை சொரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன புரியல உங்களுக்கு? அதாவது உங்க மாப்பிள்ளையோட விதி தலையெழுத்து, அதான் இங்க வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு ஒப்பா சொல்றாரு. அதான் எனக்கு புரியல. அதை ஏன் கேக்குறீங்க?
அதாவது என் தம்பிங்க மாதிரி உலகத்துல யாருமே கிடையாதுன்னு என் மாப்பிள்ளை ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில அவங்க தம்பிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவரை தூக்கி தெருவுல போட்டுட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்கான். சொத்தை 3ஆ பிரிச்சதுல நம்ம மாப்பிள்ளை இருந்த வீடு அவர் தம்பி சோளமலைக்கு போயிடுச்சு. பாவம் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நடு தெருவுல நின்னாரு. வேண்டாங்க, நான் சொல்றேன். நாம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் பாவம் பார்த்து இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கேள்வி கேட்டான், உங்க அப்ப மொத்த குடும்ப கதையும் சொல்றான். என்ன வெளியே தலை காட்டாம பண்றது உங்க தாத்தாவும் உங்க அப்பனும் மட்டும்தான். இருங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். நல்ல வேலை நான் மட்டும் இல்லைன்னா மாப்பிள்ளை நிலைமை என்ன இருக்கும்? நடுத்தரு நாராயண மாதிரி ஆயிருப்பார். என்ன பண்றது? வாமா இங்க. என்னம்மா நீ மாட்டுல மச மசன்னு நின்னுட்டு இருக்க? வெளிய என்ன பேசுறாங்கன்னு தெரியல. என்னாச்சு இப்போ? அவர் ஏற்கனவே இங்க இருக்க சங்கடப்பட்டு இருக்காரு. இதுல அப்பாவும் தாத்தாவும் போற வரவங்க கிட்ட எல்லாம் வீட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்கிட்ட கோவப்படுறாரு. உங்க அப்பாவதும் தாத்தாவதும் எப்பவும் தெரிஞ்ச கதை தானே, வாயை திறந்த மூட மாட்டாங்களே. போய் ஏதாவது சொல்லி வாயை மூட வைப்போம். இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னா அவ்வளவு வெக்கப்படுறாங்க. நான்லாம் அந்த காலத்துல என் மாமனாருக்கு வீட்டோட மாப்பிள்ளையா 10 வருஷத்துக்கு மேல இருந்தேன். என் மாமனாரும் பொறுத்து பார்த்தாரு. இவன் கிளம்புற வழியா இல்லைன்னு இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சுட்டு அவர் தனி கொடுத்துரும் போயிட்டாருன்னா பாருங்களேன். நீ என்னடா, நான் என் மாமா கிட்ட என்ன கிட்ட தெரியுமா உனக்கு? என்ன காலம் பூரா என்ன கண் கலங்காம நீங்களும் உங்க பொண்ணு என்ன பாத்துக்கணும்னு சொன்னேன். அவரு அதை கேட்டு அப்படியே உருகி போயிட்டு பாத்தீங்களா பெருசு, எங்க பரம்பரை மாதிரி எங்கேயாவது பாத்துருப்பீங்களா நீங்க? நல்ல குடும்பம். ஐயோ அம்மா, என் வீட்டுக்காரரு நம்ம குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம்னு நினைச்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் குடும்ப மனத்தை காட்டுல பறக்க விட்டுருவாங்க போல இருக்கேன். எப்படி எங்க மாதிரி சாமர்த்தியம்? நீங்க 2 பேர் கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? ஐயா, அவங்க 2 பேருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இப்ப நீங்க போயிட்டு அப்புறமா வர்றீங்களா? சரிம்மா, பெருசு நான் வரேன். வாங்க பாப்பா, போயிட்டு வாங்க. அப்புறமா மிச்சத்தை பேசலாம். சரி பேசுவோம். என்னடி நீ ஏதோ நாங்க பழைய காலத்து விஷயங்கள்லாம் பேசி ஆசை போட்டுக்கிட்டு இருந்தோம், அதை வந்து கெடுத்துட்ட. ரொம்ப ஆசைப்படாதீங்க, பல்லு தேஞ்சிட போகுது. அது சரி. இத பாருங்க, மளிகை கடைக்காரங்கிட்ட லிஸ்ட் கொடுத்திருக்கேன். 2 பேரும் போய் லிஸ்ட் பிரகாரமா சாமான வாங்கிட்டு வாங்க. நானும் மருமகளே, நீங்களும் தான். என்ன பத்திங்கல்ல, அனுபவிங்க வாங்க. முத்தழகே, என்னங்க? என் ட்ரெஸ் எடுத்துட்டு வா, நான் சைட்டுக்கு புறப்படுறேன். டிஃபன் சாப்பிட்டு போங்க. போதும், உங்க அப்பனும் தாத்தாவும் பேசுனது எனக்கு வயிறு நிறைஞ்சிருக்கு. டிஃபனை அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ எடுத்துட்டு வா போ. இன்னைக்கு ஒரு நாளா ரெஸ்ட் விட கூடாதா? மழையிலே வாக்கிங் மழையில கூட ஒரு 1/2 மணி நேரம் நடந்தா உடம்புக்கு தனி சுறுசுறுப்பா இருக்க. சுறுசுறுப்பு இருந்தா என்ன பிரயோஜனம்? மனசுல இருக்கிற கவலை உடம்ப ஒடுக்கி உட்கார வச்சிருத. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். பிள்ளைங்க பிறக்கும் போது இருக்கிற சந்தோஷம் அதுங்க வளர்ந்த உடனே நமக்கு சோகமாயிடுதே. நீங்க சொல்றது எல்லா பிள்ளைகளுக்கும் சேராது. ஒரு சில குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. இல்லைங்க, இப்படி பேசுறீங்க? எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பேர் வளர்ந்ததுக்கு அப்புறம் சுத்தமா மாறி போயிட்டானுங்க. 2 பிள்ளைங்க இருந்தோம், ஒண்ணு கூட எனக்கு நிம்மதியை கொடுக்கலையே. அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் அதிர்ஷ்டக்காரன் தான். எனக்கு 4 பிள்ளைங்க, அதுல என்னோட 3 ஆம்பளை பிள்ளைங்க சரியில்லை. எனக்கு பிறந்த ஒரே பொம்பளை பிள்ளை செல்லம்மா. அவ பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை பார்த்து நான் பெருமைப்பட்டு இருக்கேன். என்ன பெருமைப்பட்டு என்னத்துக்கு? கடைசியில இங்க தானே வர வேண்டியது ஆயிடுச்சு. நான் என்னையா பண்றது? அது என் தலையெழுத்து. சின்ன வயசுல வறுமையில கஷ்டப்பட்டேன், அப்புறம் கடுமையா உழைச்சு முன்னுக்கு வந்தேன். ஆனா பாருங்க, இப்போ என் பேர குழந்தைகளோட விளையாட வேண்டிய சமயத்துல இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். விதி. கடைசி காலம் இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே நாம சன்னியாசம் வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆமா, நம்ம சன்னியாசியா போயிருந்தா கூட பார்க்கறவங்க நம்மள மதிச்சிருப்பாங்களே. இப்ப சம்சாரியா ஆனதுக்கு அப்புறம் நாம கேவலப்பட்டதான் மிச்சம்.
என்னாச்சு ஐயா ஐயா என்னப்பா அப்பா என்னப்பாச்சு 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 உங்களுக்கு வா வா என்னாச்சு அப்பா 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 கண்ணை திறந்து பாருங்க அப்பா ஐயோ அனி என்னாச்சு அனி ஐயோ 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 அப்பா அனி என்ன அனி ஆச்சு படம்ல டேய் டேய் செல்லமா ஏதோ கத்தற போடுங்க வா என்ன ஐயோ வா என்னன்னு பாப்பா என்னாச்சு இல்ல அப்பா செல்லமா செல்லமா கதவு தரேமா கதவு தரேன் அம்தாமா செல்லமா செல்லமா என்னாச்சுமா என்ன ஏன் சத்த போட்ட தண்ணியை கொடு ஏதோ பயந்துட்டியா குடிமா அண்ணி தாங்க செல்லமா குடிமா என்னாச்சு செல்லமா ஏதோ கெட்ட கனவு கண்டியா என்னாச்சுமா சொல்லுமா சொல்லு செல்லமா என் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்த மாதிரி நான் பார்த்தேன் அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு என்ன 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 சொல்றாமா இது பாரு செல்லமா உங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆயிருக்காது புது வீடுங்கிறதுனால சரியா தூக்கம் வராம அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இந்த மாதிரி கெட்ட கனவு வந்திருக்கும் ஒன்னும் ஆயிருக்காது இல்லைங்க எனக்கு திடீர்னு இப்படி ஒரு கனவு வந்து ஏதோ கெட்ட சகுனம் சொல்ற மாதிரி இருக்கு இத பாருமா நீ தேவையில்லாம ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற இத பாருமா இப்பெல்லாம் நல்ல கனவு காண்றதுக்கு மனுஷனுக்கு வாய்ப்பே இல்லம்மா அந்த அளவுக்கு அவனை சுத்தி அவ்வளவு அநியாயம் நடக்குது அப்ப எப்படிமா அவன் நல்ல கனவு காண போறான் ஐயோ மாமா நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது எனக்கு இப்பவே அப்பாவை பார்க்கணும் அவருக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சாதான் என் மனசு ஆறும் இப்போ அண்ணி என்ன நீ சொல்றீங்க நீங்க மணி இப்போ 2 ஆக போகுது முதல்ல உங்களை இந்த டைம்ல முதியோர் இல்லத்துக்குள்ள விடுவாங்களா இது பாரு அப்படியே விட்டாலும் இந்த நேரத்துல உங்க அப்பாவை எழுப்புவாங்களா அவரை எழுப்ப வேண்டாம் என்ன முதியோர் இல்லத்துக்குள்ள விடவும் வேண்டாம் அவர் நல்லா இருக்காருன்னு வெளியே இருந்து விசாரிச்சா மட்டும் போதும் செல்லம்மா நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போறவம்மா நீயே குழந்தை மாதிரி அடம் முடிச்சா நான் என்னமா பண்ண முடியும் ஐயோ என்ன மாமா நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க அப்பா யாரும் இல்லாத அனாதை மாதிரி முதியோர் இல்லத்துல இருக்கிறது பார்த்துட்டு நான் உடைஞ்சு போயிட்டேன் அங்க இருக்கிறவங்க அவரை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா சாப்பாடு கொடுக்கறாங்களா நேரத்துக்கு மருந்து கொடுக்கறாங்களான்னு ஒவ்வொரு நிமிஷம் நான் எவ்வளவு பதட்டப்படுறேன்னு தெரியுங்களா இது பத்தாதுன்னு பாப்பாவை பத்தி இப்படி ஒரு கனவு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் எனக்கு அவரை பார்க்கணும் செல்லம்மா உன்னோட கஷ்டம் என்னன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா புரியுது காலையில விடிஞ்சது முதல் வேலையா உங்க அப்பாவை எல்லாரும் போய் பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை படுத்துங்க இனிமே எங்க தூங்குறது சரி நீங்க போய் தூங்குங்க அமுதா அவளை கிட்ட இருந்து பாத்துக்கோமா சரி டேய் வாடா நிம்மதியா தூங்க படுங்க பாத்துக்கோ என்ன மாப்ள எப்பவுமே டல்லா இருக்கீங்க ஏன் என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல
அடுத்தது என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சட்டு புட்டுன்னு ஹோட்டல் நிர்வாகத்தை கவனிக்க வேண்டியது தானே? நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க மாமா. ஹோட்டல்ல ரொம்ப நாளா வேலை செஞ்சவங்களே இப்ப திடீர்னு வேலையை விட்டுட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாமே புது ஆளுங்க. எனக்கு இதுல பெரிய அனுபவம்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளால ஹோட்டல் எப்படி சரியா நடத்த முடியும்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க எல்லாத்தையும் பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வேணா ஹோட்டலுக்கு வந்துட்டு போகாம இருக்கலாம். ஆனா நான் ஹோட்டலுக்கு அடிக்கடி போய் முத்தழகு அக்கா எப்படி நிர்வாகம் பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க நிர்வாகத்துல இருக்கிற பிளஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட மைனஸ் எல்லாம் நம்ம மாத்திட்டோம்னா அவங்கள விட நம்மளால ரொம்ப சூப்பரா நடத்த முடியுங்க. ஆமா மாப்ள, நான் கூட ஹோட்டலுக்கு வந்து உங்களுக்கு உதவியா இருக்கலாம்னு பாக்குறேன். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக எல்லாமே அத்துப்படி ஆயிடும். ஏதோ நீங்களாம் இருக்கிற நம்பிக்கையில தான் இதுல இறங்குறேன். நல்லபடியாக ஹோட்டலை நடத்தி நம்ம ஜெயிச்சு காட்டணும். இல்லைன்னா நம்ம ஹோட்டலில் பங்கா கேட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். மாப்ள பயப்படாதீங்க மாப்ள, நம்ம ஹோட்டலுக்குன்னு எப்பவுமே ஒரு கஸ்டமர் கூட்டம் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் நம்ம ஹோட்டல் நல்லபடியா போகும். இல்லைங்க, நீங்க நினைக்கிறது தப்பு. செல்லமக்கா ஹோட்டலை நடத்துறப்போ அப்ப இருந்த நிலைமை வேற. நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லைன்னா கூட வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. ஆனா எப்போதுலேருந்து முத்தழகி நீ கண்ட்ரோலுக்கு வந்துச்சோ அந்த அளவு கூட்டம் வரதில்லை. அது ஏன்னு எங்களுக்கு இது வரைக்கும் புரியல. அது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள. செல்லம்மா பவன்கிற பேரை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செல்லம்மா நிறைய உழைச்சாங்க. அந்த பேரோட பவர் புரியாம முத்தழகு ஹோட்டலை அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. மக்கள் குழம்பி போய் வேற ஹோட்டலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலும் அதே பேர்ல நம்ம ஹோட்டலை நடத்தணும்னா வர்ற கொஞ்ச நஞ்ச கூட்டமும் வராம போயிடுமாப்ல. அதுக்காக செல்லம்மா பவனே நடத்த சொல்றீங்களா? ஏங்க அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியலையா? செல்லம்மா பவனுங்கிற பேர் தான் எல்லாருக்கும் மறந்து போச்சு. அதனால அந்த பேரை திரும்பி வைக்கிறத பத்தி யோசிக்க வேண்டாம். முத்தழகுங்கிற பேரை மட்டும் மாத்தி வேற ஏதாவது பேர் வைப்போம். அதுவும் நல்ல யோசனை தான். ஏமா அதுக்கு பதிலா நீயே ஒரு நல்ல பேரை சொல்ல. எதுக்குப்பா வேற பேர்லாம் பாத்துக்கிட்டு? முதல்ல செல்லம்மா பவன் இருந்துச்சு, அப்புறம் முத்தழகு பவன் மாத்தினாங்க. இப்பதான் ஹோட்டல் இவர் பேருக்கு வந்துருச்சே. பேசாம என் பெரிய ஹோட்டலுக்கு வச்சிடலாம்ப்பா. எங்க கவிதா பவன் நல்லா இருக்குல்ல? ஆமா கவிதா பவன் நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. என்னங்க நல்லதானே இருக்கு? சரி கவிதா பவன் வச்சிடலாம். அப்புறம் என்ன, முத்தழகி பவன் போர்டு எடுத்துட்டு கவிதா பவன் போர்டை மாத்திர வேண்டியது தானே? பேரை மாத்துறது பெரிய விஷயம் இல்லை மாமா. ஹோட்டல்ல நல்லபடியா நடத்தணும், அதான் நமக்கு முக்கியம். ஏங்க எதுக்காக ரொம்ப கவலைப்படுறீங்க? அதெல்லாம் தானா நல்லபடியா நடக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்பா சீக்கிரமே முத்தழகுன்னு பேர் எடுத்துட்டு நீ பேரை வச்சிடணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.